அன்பு வணக்கம் நேயர்களே. இன்று வாழ்வில் முன்னேறுவதற்கு தடையாக பல மாணவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நினைக்கக்கூடிய தடை என்ன தெரியுமா? முதல் தடை சரளமாக நம்மாலே ஆங்கிலத்திலே பேச முடியவில்லையே என்பதுதான். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் நினைப்பது தங்களுடைய குடும்ப சூழல். எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, இந்த துறையிலே விவரம் அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்பது போன்ற, படித்தவர்கள் என் வீட்டிலே யாரும் இல்லை என்பது போல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக நினைக்கிறார்கள். மேரி என்று சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண், அவள் ஏர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் என்று நினைத்தாள். தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலே இருந்து வரக்கூடிய பெண் அவளுக்கு ஆங்கிலம் சரியாக பேச வராது. பேசுகின்ற போதும் அவளுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒலி உச்சரிப்பு சரியாக அவளுக்கு வராது. அவள் இதை படிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவளுடைய வகுப்பிலே இருக்கக்கூடிய அனைவரும், அவருடைய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும், உன்னால் முடிந்ததை செய், எதற்கு தேவையில்லாமல் ஆசைப்படுகிறாய், கனவு காண்கிறாய் என்றெல்லாம் சொல்லி அவளை கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் உடைத்து அவள் தன்னுடைய பெற்றோர்களையும் கன்வின்ஸ் செய்து அவள் எப்படியோ அந்த படிப்பதற்காக வந்து விடுகிறாள். வந்த இடத்திலே பார்த்து தான் படிக்க வேண்டும், பேச வேண்டிய விஷயம் கூட இல்லை. இந்த 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 விமானத்திலே நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்காக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேகமாக அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பணிப்பெண்கள் சில குறிப்புகளை நமக்கு சொல்வார்கள். பெல்ட் இப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை பார்த்து படிப்பதற்கு அவளாலே முடியவில்லை. அவ்வளவுதான் அவளுடைய ஆங்கில அறிவு. அவளுடைய வகுப்பிலே இருந்த மற்றவர்கள் அனைவரும் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே படித்தவர்கள், ஆங்கில வகுப்பிலே படித்தவர்கள். அவர்கள் எல்லோரும் இவளை பார்த்து இதுவே முடியவில்லை என்று சொன்னால் நீ எப்படி இன்டர்வியூவில் செலக்ட் ஆவாய், நீ ஏன் இதை தேர்ந்தெடுத்து படிக்க வந்தாய் என்று சொல்லி எல்லோரும் அவளிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இவளுக்கு கூனி குறுகி போகிறாள். ஆனாலும் அவள் தன்னுடைய நம்பிக்கையை விடவில்லை. இப்படியெல்லாம் நாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் குறுகி போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கனவு வேலையான அந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலையை நாம் எப்படி பெறுவது என்று சொல்லி ஒரு முறை 2 முறை அவளுடைய அடுத்த இறுதிக்கட்ட அந்த இன்டர்வியூவிலே அவள் தேர்வாகவில்லை. கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதிலே நீ தேர்வாகவில்லை என்று சொன்னால் இனிமேல் உனக்கு தேர்வே கிடையாது என்று சொல்லி எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு முதல் சுற்று கடந்து விடுகிறாள், 2வது சுற்று கடந்து விடுகிறாள். இறுதி சுற்றிலே அவளாலே முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. வெளியிலே வந்து அழுகிறாள். ஏனென்றால் இனிமேல் அவளுக்கு இன்டர்வியூ வாய்ப்பே தரப்படாது. அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உள்ளே திரும்பி சென்றாள். அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலே நாங்கள் தான் நீ நாட் செலக்டட் என்று சொல்லி அனுப்பிவிட்டோமே, எங்கே வந்தாய் திரும்பி? இந்த பெண் சொன்னால், எனக்கு 1 நிமிடம் பேச அனுமதியுங்கள், சொல் என்னவென்று. என்னுடைய பின்புலத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறேன். ஒரு அரசாங்க பள்ளியிலே தமிழ் மீடியத்திலே படித்தவள். மற்றவர்களைப் போல இங்கே இன்டர்வியூக்கு வந்தவர்களைப் போல எனக்கு ஆங்கில அறிவு கிடையாது. ஆனால் என்னுடைய வேலையை நான் நியாயமாக செய்வேன், நேர்மையாக செய்வேன், நேர்த்தியாகவும் செய்வேன். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆங்கிலத்தை நான் நிச்சயமாக என்னாலே மேலும் என்னுடைய அறிவை என்னால் வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி உறுதி சொன்னாள். யோசித்து பார்த்தார்கள். சரிதானே, இப்படிப்பட்ட பின்புலத்திலே இருந்து வந்த இந்த பெண் குழந்தைக்கு நாம் வாய்ப்பு கொடுத்தால் என்ன என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பினாலே இன்றைக்கு ஏர் இந்தியாவிலே, அதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிலே மிக அழகாக நுனிநாக்கு ஆங்கிலம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஆங்கிலத்திலே அவளுடைய அறிவிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மேரியை பற்றி அவர்களுடைய ஊரிலே மட்டுமல்ல, அவரை பற்றி அறிந்தவர்கள் எல்லோருக்கும் பெருமை. அவளைப் போலவே மற்றொரு பெண், அவளுடைய பெயர் ஆனி திவ்யா. அவளுடைய தந்தை இராணுவத்திலே பணிபுரிந்ததாலே ஒவ்வொரு இடமாக மாற்றிச் செல்கிறார்கள். அதிலே ஹைதராபாத்துக்கு வந்தபோது அவள் தான் ஏர் ஹோஸ்டஸாக அல்ல, ஒரு விமானத்தை ஓட்டுகிறவளாக ஆக வேண்டும் என்கின்ற ஆசையை சொல்கிறாள். இவளை விட அவளுக்கு எதிர்ப்பு மிக அதிகமாக இருந்தது. எப்படி நீ படிக்க முடியும், ஒரு பெண்ணுக்கு தேவையா இவையெல்லாம் என்று சொல்லி அவளுக்கு பல தடைகள் வந்தது. ஆனாலும் அவள் என்னதான் அவள் ஆங்கில வகுப்பு படிப்பிலே படித்திருந்தால் கூட அவளுக்கும் ப்ரொனன்சியேஷன் சரியாக வரவில்லை. அவளை பற்றி மற்றவர்கள் எல்லோரும் கேலி பேசுவார்கள். நீ போய் விமானம் ஓட்டுவாய் என்றெல்லாம் சொல்லி, இதற்கெல்லாம் நான் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்னுடைய கனவை என்று சொல்லி வைராக்கியமாக இருந்து
அவள் தேர்வடைந்தாள் விமானம் ஓட்டுவதிலே. முதலிலே ஸ்பெயினிலே சென்று ஒரு சிறப்பு பயிற்சி எடுத்து வந்தாள். அதற்கு பிறகு அவளை லண்டனுக்கு அனுப்பினார்கள் அடுத்த பயிற்சிக்கு. இன்றைக்கு 30 வயதை எட்டி பிடிக்கின்ற போது உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் என்று சொல்லக்கூடிய போயிங் 777 என்று சொல்கிறார்களே, அந்த விமானத்தையே அவள் ஓட்டிவிட்டாள் என்று சொன்னால் இந்த 2 பெண்களுடைய அந்த வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். மொழி ஒரு தடை அல்ல, நம்மளுடைய குடும்ப சூழல் ஒரு தடை அல்ல. நம்மால் முடியாது என்கின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு தடையாக இருக்க முடியும்.